சிவாய நமக. குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நமது சக்தி பீடத்திலே நடத்தக்கூடிய ஆழமான ஆன்மீக பிரசங்கம் மனித வாழ்க்கையை சீர்படுத்தும் விதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா குரு உபாசனை என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று. ஏன்னா உன்னுடைய ஆழ்மனம் உணர்த்துகின்ற பொழுது அந்த மனமே உனக்கு குருவாக மாறும். உன்னுடைய ஆழ்மனம் உணர்த்துகின்ற போது உன்னுடைய மனமே உனக்கு குருவாக மாறும். அப்படி இல்லையா, யாரோ ஒருவர் சொல்வதை அங்கு ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பதை உணர்த்தும். எதுவுமே இல்லாமல் மனம் போன போக்கு போனால் அது நன்மையிலும் உடையும் தீமையிலும் உடையும். ஏன்னா அப்படி தான் ஒருத்தன் ஆற்று ஓரத்தில் பூனையை போட்டு செல்லமாக வளர்த்த பூனையை போட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். தண்ணியில் முழுக்கி குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக போன ஒரு பெரியவர் என்ன பண்ணார், இந்த பூனையை முழுக்காட்டாதப்பா, அது காற்று மூக்கடைச்சி இறந்துடும் அப்படின்னு சொன்னார். பூனை செல்லமாக வளர்த்த எனக்கு தெரியும், நீ போன்னு சொன்னான். நீ யார் சொல்கிறது போன்னு சொன்னான். நீ விட்டா அவர் சொல்லி பார்த்தாரு, சரின்னு கிளம்பிட்டார். மறுபடியும் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். போனவர் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தார். பூனை ஒரு பக்கம் செத்து கிடக்கு, இவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னப்பா நடந்ததுன்னு கேட்டார். பூனை இறந்துருச்சு அண்ணா. அப்பயே சொன்னனே முழுக்கி குளிப்பாட்டாத, அதை மேலால் குளிப்பாட்டுப்பா அப்படின்னு சொன்னனே கேட்டியா அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், நான் முழுக்காட்டி குளிப்பாட்டினதுனால அது சாகலை, நீ சொன்ன மாதிரி முழுக்கி குளிப்பாட்டினதுனால அது சாகலை. அது குளிப்பாட்டினால குளிரில் நடுங்குனது இல்லையா, அதனால் அந்த நீரை வடிகட்டுறதுக்காக பூனையை ரெண்டாக புழிஞ்சேன், அந்த புழிஞ்சதில் செத்து போச்சு அப்படின்னா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் சொன்னதை எப்போவுமே ஒத்துக்கலை, இவன் இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சான், அப்போவும் அதை நியாயப்படுத்துகிறான், இவன் புழிஞ்சதுனால இறந்து போச்சுன்னு. அதனால் நல்ல ஆழமாக சிந்திக்கணும். உன் மனதளவிலே உன் ஆழ்மனம் உணர்த்துகின்ற அளவிலே சரியாக செய்ய வேண்டும். அல்லது யாரோ ஒருவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு கூட அதை சிந்தித்து செயல்படும்போது சரியாகவும் நேர்த்தியாகவும் அமையும். இதுதான் உண்மை.